ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கதிரும் வாழ்க்கையில் இப்போ தான் முன்னேறிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது புவனேஸ்வரியும் கதிருக்கு எதிராக இருந்து ஒரு சூழ்ச்சி வேலையை செய்கிறாங்க. இதுலேருந்து நம்ம மாயா கதிரை எப்படி காப்பாற்றினாங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம தினமும் கதிர்கிட்ட புதுசாட்டு நான் நிறைய சமையல் டிஷ்ஷஸ் எல்லாம் கற்று வச்சுருக்கேன், நீங்கள் இப்போவே வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் அந்த இடத்துல வராங்க. தினமும் கதிரை பார்த்தோன்னே இது என்ன காஸ்டியூம் இப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்காத, உன்னை வந்து ஒரு நல்ல நிலைமையில நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சரி இங்கே வா, இங்கே வந்து நான் டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருக்கேன்ல, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அது அந்த ஹோட்டலில் நம்ம வந்து அறிமுகப்படுத்திட வேண்டியதான் அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. தனா பண்ண எல்லாமே நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எப்படி இதை பண்ண அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் எல்லாமே யூடியூப் சமையல் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து விதமாக சமைச்சு வச்சுருக்கேன், சரி இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்ல, நாளைக்கே இதை வந்து நம்ம ஹோட்டலில் அறிமுகப்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம தனாவும் சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம தனாவுக்கு சந்தோஷம் அதிகம் ஆயிடுது. இப்படி உன்னை ஒரு பெரிய போஸ்ட்டில் பார்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனை நாளாக நான் வந்து ரொம்பவே யோசனையில் இருந்து தெரியுமா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது கதிர், உன்னோட வாழ்க்கையில் நீ முன்னேறிடுவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கலாம், அப்பாவுக்கு முன்னாடி நம்ம வந்து தலை குனியாமல் நல்லபடியாக இந்த தொழிலை நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதிரும் அதுபடியே ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலில் வந்து பார்க்கும்போது சரி எல்லாருமே வேலை பண்ணுங்க, நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா ஹோட்டலில் உள்ளவங்களாம் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கவனித்து அந்த ஆட்களை நம்ம கதிர்கிட்ட வந்து ஹோட்டலில் வந்து யாருமே வேலை பார்க்க மாட்டோம், எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் நேரடியாக அவங்கள சந்திக்கிறதுக்காக வராங்க. ஹோட்டலில் நிறைய வேலைகள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எதுக்கு இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி கேட்கும்போது எங்களுக்கு இப்போவே வந்து சம்பள உயர்வு வேணும், இப்போ கொடுக்குற சம்பளம் வந்து எங்களுக்கு பத்தவே செய்யாது, 3 மடங்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு நம்ம கதிர் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், இவ்வளோத்துக்கெல்லாம் தரவே முடியாது, எந்த ஹோட்டல்லையுமே இப்படி செய்ய மாட்டாங்க, திடீர்னு எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இது நாள் வரைக்கும் நல்லபடியாக நீங்கள் வேலை தானே செய்துட்டு இருக்கீங்க, புதுசாட்டு வந்த உடனே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கதிர் கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்போவே எங்களுக்கு சம்பளத்தை தாங்க, நாங்கள் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணும்போது நம்ம கதிரும் ஏற்கனவே நம்ம கடனில் இருந்துட்டுருக்கோம், இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி வந்து இவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியும்னு ஒரு குழப்பத்திலே இருந்துட்டுருக்காங்க. அந்த சமயமாக பார்த்து கரெக்டாக புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. என்ன கதிர், ஹோட்டல்ல எல்லாம் வியாபாரம் அமோகமா நடக்கும்னு பார்த்தா இங்க வேற மாதிரி இருக்கு, இங்க என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும் இது என்னோட பிஸ்னஸ், இதுல வந்து தேவையில்லாம தலையிடாத அப்படி சொல்றாங்க. புவனேஸ்வரியும் அதான் 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கல, அதுக்கப்புறமா எதுக்கு நான் தலையிடாம இருக்க முடியும், என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்போது கதிரும் எல்லாமே நீ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ தானே என்னோட கீழே வேலை பண்றவங்களுக்கு இப்படி வந்து பணம் எல்லாம் கொடுத்து இனிமே இங்க வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு செயலை செய்திருக்க, உன்னோட சூழ்ச்சி வேலை எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரம் புவனாவை எதிர்த்து நிற்கும் போது புவனாவும் நீ உன் வாழ்க்கையில முன்னேற போறதே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலை மூடிட்டு நடுத்தரில் நீ நிற்க போகிற பாரு, அதோட இல்லாமல் உனக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட மாமனார் சூரிட்டி கையெழுத்து போட்டாம்ல, அந்த வீட்டு பத்திரம் எல்லாமே என்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்க போது, அவன் வீடு இல்லாமல் வெளியில் வந்து நடுத்தரில் நிற்கும் போது ஏண்டா உனக்கு உதவணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறான், அதோட இல்லாமல் தனாவும் உன்னை விட்டுட்டு போயிடுவா, இப்படி மொத்தமாக நீ வந்து நிற்கதி இல்லாமல் தான் நிற்க போகிற அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி நம்ம கதிரை பயங்கரமாக திட்டும் போது கதிரும் அப்படியே நம்ம புவனாவை எதிர்த்து நிற்கிறாங்க. தனாவும் சரி நம்ம கதிரோட ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காண்டி வரும்போது இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறத யோசித்து என்னடா இன்றைக்கி தான் நாள், அப்போவே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, எப்படியாவது இதை சமாளித்தே ஆகணும், இந்த புவனா வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டா போல், எப்போவுமே நம்மளை எதிர்த்து தான் ஏதாவது ஒரு செயல் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவுக்கு தெரிய வருது. தனாவும் நம்ம மாயா கிட்ட அதை சொல்லும்போது மாயாவும் சரி தனா, நீ இதை நினச்சி வருத்தப்படாத, இப்போ என்ன அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் தேவை அவ்வளோதானே, இப்போ செம அதிரடியாக ஒரு பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பிளானை போடுறாங்க.
அதே மாதிரி நம்ம கதிரும் அந்த ஆட்கிட்ட பேசி பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்ச நாளில் லாபம் வந்த உடனே உங்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி தரலாம், இப்போ வந்து நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும்போது, இல்லை எங்களுக்கு இப்போவே நீங்கள் உயர்வு பண்ணணும், அதுவும் இவ்வளோ அமௌண்ட் கிடையாது, 3 மடங்கு அதிகமாக தரணும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம கதிரை எதிராக நிற்கும்போது, கதிரும் ஆட்கள் இருந்தால் தானே ஹோட்டல் பிஸ்னஸ் வேறு நடக்கும், கஸ்டமர் எல்லாம் வர்றதுக்கு டைம் ஆயிட்டு, நான் சொல்கிறத கொஞ்சமாவது கவனிங்க அப்படி சொல்லும்போது, புவனாவோட வார்த்தைகளுக்கு தான் அங்கே மதிப்பு இருந்துகிட்ருக்கு. அந்த ஆட்கள் வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. நம்ம கதிரும் இப்போ என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு குழம்பிட்டு நின்றுட்டு இருக்கும்போது, கரெக்டாட்டு நம்ம தனாவும் மாயாவும் செம மாதம் அந்த இடத்துல வராங்க. புவனேஸ்வரியும் தனாவை பார்த்து, பாத்தியா நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஒரு நாளைக்கே அவன் தாக்கு பிடிக்க மாட்டான்னு, இன்னைக்கு பாத்தியா எல்லாமே ஒரு கஸ்டமர் கூட இல்லாமல் சமையலும் சரியாக நடக்காமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தனாவும் புவனாவை பார்த்து, நீ இப்படிலாம் ஒரு செயல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு வந்து வேறு வேலையே இல்லையா, எப்போவுமே எங்கள் குடும்பத்தை அழிக்கணும் அப்படி தான் நினச்சிட்டே இருப்பியா, இப்போ வந்து கதிர் நல்லபடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கல, எதுவுமே நடக்க போகிறதில்ல, உன்னோட எண்ணம் எதுவுமே ஒரு நாளுமே பழிக்காது, நான் இருக்க வரைக்கும் நான் கதிருக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் இருக்கும்போது, நம்ம கதிரும் இப்போ என்ன செய்கிறது தனா, வேலைக்கு தான் ஆட்கள் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே, வந்தால் தானே வேலையும் நடக்கும், நம்ம கஸ்டமருக்கும் நினச்ச மாதிரி சமையல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தனாவும் அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத, நானும் மாயாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கதிரும் அப்படி என்ன தான் நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, செமையாட்டு அங்கே நிறைய ஆட்கள் எல்லாம் வராங்க. அதை பார்த்து நம்ம கதிர் குழப்பத்திலாகி, என்னாச்சு இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க அப்படி கேட்கும்போது, இது எல்லாமே இங்கே வேலை பார்க்குறவங்கல்ல அவங்களோட மனைவிகள் தான், இனிமே இவங்க தான் இந்த இடத்துல வேலை பார்க்க போகிறாங்க அப்படி சொல்லும்போது, எல்லாரும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு ஷாக்கிங் தாங்கவே முடியலை. ஏன்னடா நம்ம ஒரு பிளான் பண்ணால் எல்லாம் மாறுதெல்லாம் நடக்கு, மாயா தான் இதுக்கெல்லாம் வேலையாக இருக்கும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிட்ட சொல்லும்போது, மாயாவும் நீங்கள் எல்லாருமே 3 மடங்கு அதிகமாக சம்பளம் கேட்குறீங்களா, அதெல்லாம் தேவையில்லை, இப்போ கொடுக்குற சம்பளத்துக்கே இவங்க வேலை பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர்க்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. கதிரும் புவனாவை பார்த்து, பாத்தியா நாங்கள் வந்து நீ என்ன தான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் எல்லாமே சமாளிச்சிட்டோம் பார்த்தியா, இனி எங்களோட வேலைகள் எல்லாம் சிறப்பாக தான் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு புவனாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அங்கே உள்ள ஆட்களும் நம்ம புவனாவை பார்த்து, என்னம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி நாங்கள் வந்து வேலைக்கு போகலன்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தீங்களா வேற ஒரு ஆட்களை அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நம்மளால் எதுவுமே இந்த இடத்துல செய்ய முடியாது, அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது அப்படி சொல்லும்போது, அங்கே வந்து உள்ள லேடிஸ் எல்லாம் வச்சு நம்ம மாயாவும் தனாவும் சேர்ந்த மாதிரி எல்லா வேலைகளும் வாங்குறாங்க. சமையலும் செம தடபுடலாக நடக்குது. நம்ம கதிர்க்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. கஸ்டமரும் வர ஆரம்பிக்கும் போது நம்ம கதிர் செமையாட்டு புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி அசத்துறாங்க. நம்ம கதிரோட ஹோட்டல் பேர் பயங்கர அமோகமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதை பார்த்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா இந்த கதிர் வந்து கடனை அடைச்சிருவான் போல், எப்படியாவது கடன் அடைக்காமல் வட்டி எல்லாம் வந்து அவன் வந்து நடு ரோட்டில் நிற்பான்னு பார்த்தா இப்போ வந்து எல்லாமே மாறிப்போச்சு, இப்போ என்ன செய்கிறதுனா அப்படி கேட்கும்போது, பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட, சரிம்மா நீ அதை பற்றி கவலைப்படாத, ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு அவன் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வர மாதிரி செய்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிளானை போடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மாயா கிட்ட ஜானகி ஏற்கனவே அந்த பேரை எங்கே இருந்தாலுமே நீ கண்டுபிடிச்சி தர வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் சொல்லும்போது, நம்ம மாயாவும் சைடில் யார் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி களத்தில் இறங்குறாங்க. சிவரஞ்சனி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க நம்ம கதிர் தான் அந்த பேரை அப்படிங்கிற உண்மையை கூடிய சீக்கிரமாக கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.